Hey guys, Assalamu alaikum. Welcome back to our friends Delicious Diaries. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான ஆப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னா பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்கின் வந்து பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு பவுலில் ஆப்பிள் அப்புறம் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பாயில் வந்தாலே போதும். ஒரு பாயில் வர வரையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறனால நான் ஆப்பிள் வந்து 2 ஆப்பிள் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக செய்யுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிகமாக இது வந்து செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ அந்த ஒரு பாயில் வந்துடுச்சு. நல்லா ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1/2 இன்ச் அளவுக்கு சினமன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் இந்த ஆப்பிளில் செஞ்ச பேஸ்ட் வந்து போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் வெல்லம் இல்லை ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகி வர்றதுக்கு. ஃப்ரெஷ் ஹோம்மேட் ஆப்பிள் ஜாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆப்பிள் வந்து நீங்கள் மாவு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கன்சிஸ்டன்சி அதிகமாக வரும். ஸோ சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக லைட்டாக சுகர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அது ஸ்வீட்டாக தான் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தனால எல்லாமே நல்லா வரும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து எனக்கு மோட்டிவ் பண்ணும் இன்னும் அதிகமாக வீடியோ போடுறதுக்கு. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா சமைச்சு சாப்பிடட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த ரெசிபி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். டூ செக்.